சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ தர்மன் படத்துடைய ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்கார். அஸ்வந்த் மாரிமுத்துவோட இயக்கத்தில் சிம்ரன் ஹீரோயினாக நடிக்க கமல்ஹாசனுடைய ப்ரொடக்ஷன்ஸில் தர்மன் படத்துடைய ஷூட்டிங் இப்போ நடைபெற்று வருது. மேலும் ஜெயிலர் 2 படம் அக்டோபர் 15 வெளியாகும் என அஃபீஷியலாக அப்டேட் வந்துடுச்சு. அதைத் தொடர்ந்து இப்போ தலைவர் 175 படத்துடைய இயக்குனர் தேடலில் ரஜினிகாந்த் இறங்கியிருக்காராம். அதாவது கூலி மற்றும் வேட்டையன் படத்தோடைய ரிலீஸுக்கு அப்புறம் ரஜினியோட நடிப்பில் தொடர்ந்து 3 படங்கள் வெளியாக போகுது. முதல் படம் ஜெயிலர் 2, அதைத் தொடர்ந்து தர்மன் படம், அதைத் தொடர்ந்து தலைவர் 174. மேலும் தர்மன் படத்தோடைய ஷூட்டிங் போய் கொண்டிருக்கு. ஜெயிலர் 2 படத்தோடைய ரிலீஸ் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. தலைவர் 174 படமும் இந்த டிசம்பர் மந்த்லேருந்து தொடங்கும் என சொல்லப்படுது. அதைத் தொடர்ந்து தலைவர் 175 ரொம்பவே பக்காவான கமர்ஷியல் படமாக இருக்கணும்னு ரஜினி விரும்புகிறாராம். இதனால் மீண்டும் கேஎஸ் ரவிக்குமாருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா? ஆனால் கேஎஸ் ரவிக்குமார் எடுத்த லிங்கா படம் ஃப்ளாப். கேஎஸ் ரவிக்குமாருமே ஃபார்மில் கிடையாது. அதனால் மீண்டும் ஷங்கருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா என ரஜினி தீவிரமாக யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனால் ஏற்கனவே சுந்தர்சிக்கு வாய்ப்பு கொடுத்த போதே அதை நிராகரிச்சிட்டாரு ரஜினி. அப்படி இருக்கும்போது ஷங்கர் சொல்கிற கதை மட்டும் ரஜினிக்கு பிடிக்குமா? ஆனால் ஷங்கர் தற்போது ஏற்கனவே பண்ண சிவாஜி அப்படி இல்லைனா முதல்வன் இந்த படத்துடைய கதையை தான் திருப்பி ரஜினி கிட்ட சொல்லியிருக்காராம். இந்த படத்துடைய பாகம் 2 எடுத்தால் இந்த காலத்தில் நல்லா இருக்கும், மேலும் தொடர்ந்து ரசிகர்களால் ரசிக்கப்படும் என ஷங்கர் அவர்கள் ரஜினி கிட்ட கதை சொல்லியிருக்கிறாரு. ஆனாலுமே ரஜினிக்கு சின்ன தயக்கம் இருக்க தான் செய்யுதான். ஏன்னா கடைசியாக ஷங்கர் எடுத்த கேம் சேஞ்சராக இருக்கட்டும், இந்தியன் 2 படமாக இருக்கட்டும், 2 படங்களுமே பார்த்தீங்கன்னா ஃப்ளாப். தொடர்ந்து ஷங்கரையே ஃபார்ம் அவுட் பண்ணது இந்த 2 படங்களும் தான். இந்தியன் 3 படம் வேறு வெளியிடாமல் இருக்குது. வேல்பாரி நாவல் வேறு கையில் எடுத்திருக்காரு. சஸ்பென்ஸ் த்ரில்லராக ஒரு படத்தையும் எடுக்க போகிறோன்னு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காரு. இப்படி இருக்க ரஜினியை வச்சு எப்படி அவரால் எடுக்க முடியும்? அவர் சொன்ன கதையுமே ரொம்பவே மேலோட்டமான கதையாக இருக்கிறதா ரஜினி சொல்லப்படுது. ஏற்கனவே 2.2 அப்போ ரஜினியை ரொம்பவே அவமானப்படுத்தி இருந்தார் ப்ரொடியூசர். இதனால தான் ரஜினி மீண்டும் ஷங்கரோடைய இயக்கத்திலே நடிக்க மாட்டேன் என சொல்லியிருந்தார். ஆனால் கமல்ஹாசன் தான் சொல்லி ஷங்கரோடைய இயக்கத்தில் ரஜினி நடித்தா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ரஜினிகிட்ட சொன்னார்னு ஒரு தகவல் போய்கொண்டிருக்கு. ஆனால் ஏற்கனவே இந்தியன் 3 பட வேலைகளே இன்னுமே பெண்டிங் இருக்குது. இந்தியன் 3 ரிலீஸ் ஆகுமான்னு தெரியல. இப்படி இருக்க கண்டிப்பாக ரஜினி ஷங்கருக்கு உதவுவாரா? தலைவர் 175 படத்துக்கு ஷங்கருக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுப்பாரா? பொறுத்திருந்து தான் பார்ப்பணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.